சவுண்ட் இன்னும் குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சா? இப்போ பிரேக் மட்டும் ரிலீஸ் பண்ணிப்பார் வண்டி போதான்ட்டு. போதா? அவ்வளோதான். இப்போ ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி பிரேக் விட்டுடு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிரேக் விட்டுடு. திருப்பி ரைட்டு கிளச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணு. அவ்வளோதான். திருப்பி ஃபுல்லாக திருப்பிட்டியா? அந்த பள்ளம் இருக்குது, பார்த்து போமா. லெஃப்ட்டுக்கு அப்படியே திருப்பிடுவோம். அப்படியே இருக்கு. இதான் இந்த மழை பெஞ்சா இந்த தொழிலெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கும், லெஃப்ட்டுக்கு போகணும், கிளச் அழுத்திக்கும். ரைட் போ சொல்கிறேன். போ சொல்கிறேன். அப்படியே நல்லா லெஃப்ட் அனுப்பிச்ச மாதிரி நிறுத்தணும். இரு இந்த வண்டி தள்ளி. இப்போ லெஃப்ட்டு நல்லா வா. திருப்பு அப்படியே ரைட் மாற்று பின்னாடி வண்டி. அப்படியே லெஃப்ட் ஸ்டடி பண்ணிக்கும். அப்படியே பிரேக் அழுத்தக்கூடாது. இப்போ பார்த்துக்கிட்டியா தம்பி? இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டியா? இப்போ இதை தான் நீ அங்கே செஞ்சுருக்கணும். அங்கே தவறு விட்டியா? ரீசன் என்ன? இப்போது நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் கொடுக்காமல் அழகாக கிளச் அப்ளை பண்ணி அது உள்ளே வந்து நல்லா ரோடை விட்டு விலகி நீங்கள் நிறுத்திடணும். இப்போ அந்த விஷயம் உனக்கு மிஸ் ஆகிடுது இல்லையா? புரியுது நான் சொல்கிறது? ஒரு சின்ன விஷயத்தினால பல விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணிடுறோம். சரியா? ஓகேவா? சரி, சீட் பின்னாடி தெளிக்குமா? பயம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஏன் ஒதுங்கி போயிட்டே இருக்கிற? அவனுக்கு ஏற்கனவே எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், நிறைய முறை சொல்லியிருக்கேன் போன வாரத்தில். அவ்வளோதான் விஷயம். அந்த கவனத்துக்கு வந்தால் அந்த வேலையாக நடக்க போகுது. அப்போது உங்களுக்கு சொன்ன விஷயத்தில் நீங்கள் கவனத்துக்கு வரணும் போது அதே நீங்கள் அந்த ஃபீலிங்லேயே போயிட்டு இருக்குதில்ல, புரியுதம்மா? அதை விட்டு விலகணும் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் வருதுன்னும் போது அது ஏன் அதை நம்ம மாற்றணும் அப்படின்றது மாறிட்டோம்னா நமக்கு அந்த ஃபீலிங் வந்து நம்மகிட்ட வராது. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள்ஸும் பார்க்கணும், அவங்களுக்கு எவ்வளோ கேப் வேணும், அதே கேப் தான் நம்மகிட்டே இருக்கும். வண்டியினுடைய பிரெத்து ஒரே அளவு தானே இருக்குது. அப்போ அந்த பிரெத்தினுடைய அளவு தகுந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். அப்போ நமக்கு முன்னாடி போகிற வண்டி என்ன லெவலுக்கு போகுதுன்னா அந்த லெவல் பார்க்கும்போது நமக்கு இங்கேயும் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா? நம்ம அதையும் கவனிச்சிடணும். இல்லைன்னா மிரரை பார்த்து நம்ம ரைட் சைடு ஒதுங்கிக்கணும். ஏன்னா இது ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, நம்மளுடைய சேஃப்டியும் இருக்குது. நீங்கள் டூ வீலர் அதிகமாக ஓட்டியிருக்க மாட்டீங்க இல்லையா? டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்த எஃபெக்ட்.